நாமும் பேசலாம் இங்கிலீஷ். ஆமாங்க, ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம கூட இங்கிலீஷில் பேசலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மனிதனை பற்றியோ, இடத்தை பற்றியோ, விலங்குகளை பற்றியோ, பொருட்களை பற்றியோ கூடுதலான தகவல்களை நம்ம தரணும். தமிழில் நம்ம நல்லா சொல்லுவோம் இல்லையா? ஒரு மனுஷரை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை சொல்லணும்னா ஈஸியாக சொல்லிடலாம். இடத்தை பற்றி சொல்கிறதுனால ஈஸியாக சொல்லிடலாம். அதை இங்கிலீஷில் நம்ம எப்படி சொல்லலாம்? இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஒருவேளை ஒரு மனுஷராக இருந்தால் அவருடைய குணத்தை பற்றி சொல்கிறது, ஒரு பொருளாக இருந்துச்சுன்னா அதோடைய அளவை பற்றி சொல்கிறது, அதோடைய நிறத்தை பற்றி சொல்கிறது, அந்த பொருள் எதனால் ஆனது அப்படின்றத பற்றி சொல்கிறது. இதெல்லாம் தான் நம்ம கூடுதலான விஷயங்கள், கூடுதலான தகவல்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கூடுதலான தகவலை நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லலாம், அதை எப்படி சொல்லலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பாருங்களேன், இங்கே 4 லைன் இருக்குது. A small cat, a wise man, a beautiful girl, an old painting. Cat, man, girl, painting. கேட்டை பற்றி ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த கேட் சின்ன கேட், அதாவது பூனை, ஒரு சின்ன பூனை அப்படின்னு சொல்கிறோம். மேன், அவரை பற்றி நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துருக்குறோம்? அ வைஸ் மேன், ஒரு ஞானமுள்ள மனிதர். கேர்ளை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறோம்? அ பியூட்டிஃபுல் கேர்ள், ஒரு அழகான பெண். பெயிண்டிங்கை பற்றி என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்குறோம்? அன் ஓல்டு பெயிண்டிங், ஒரு பழைய பெயிண்டிங். இந்த மாதிரி ஸ்மால், வைஸ், பியூட்டிஃபுல், ஓல்டு அப்படின்னு ஒரு பொருளையோ, மனிதர்களையோ, விலங்குகளையோ, இடத்தையோ நம்ம விவரிக்கிறோம் இல்லையா? அதை நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்ஜெக்டிவ் அப்படின்றத உரிச்சொல் அப்படின்னு தமிழில் சொல்லலாம். இந்த உரிச்சொல் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, பெயர்ச்சொல் மற்றும் பெயர்ச்சொல். பெயர்ச்சொல் அப்படின்னாக்கா ப்ரனவுன் அப்படின்னு சொல்லுவோம். பெயர்ச்சொல் அப்படின்னா நவுன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த நவுனையோ ப்ரனவுனையோ விவரிப்பதற்கு இந்த அட்ஜெக்டிவ் பயன்படுகிறது. அதை பற்றி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்கு அட்ஜெக்டிவ் பயன்படுகிறது. பாருங்கள், அ டால் மேன், உயரமான மனிதர் அப்படின்னு சொல்கிறோம். அ ப்ளூ ரிப்பன், ஒரு நீல ரிப்பன் அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் அக்லி டாக், ஒரு அசிங்கமான டாக், நாய் அப்படின்னு சொல்கிறோம். அ சில்க் சாரி, ஒரு பட்டு சாரி அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இந்தியன் டெம்பிள், ஒரு இந்திய கோவில் அப்படின்னு சொல்கிறோம். மேன், ரிப்பன், டாக், சாரி, டெம்பிள், இதெல்லாம் நம்ம விவரிக்கிறோம். எந்த வார்த்தையை யூஸ் பண்ணி பாருங்கள்? டால், ப்ளூ, அக்லி, சில்க், இந்தியன். இந்த டால், ப்ளூ, அக்லி, சில்க், இந்தியன் இதெல்லாம் நம்ம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு பொருளையோ, ஒரு மனிதரையோ, இடத்தையோ விவரிக்கணும் அப்படின்னாக்கா எப்படி நீங்கள் விவரிக்கலாம்? ஒரு கேர்ள் அப்படின்ற இந்த நவுன் எடுத்துக்கலாம். இந்த கேர்ளை பற்றி நீங்கள் எப்படி விவரித்து சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுவீங்க? எளிமையான அட்ஜெக்டிவ்ஸை யூஸ் பண்ணி இந்த கேர்ளை விவரிங்க பார்க்கலாம். ஒரு 2 சென்டென்ஸை எழுதி நீங்கள் எங்களுக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.